கைஸ், இன்னைக்கு உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். இன்னைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பக்கெட் லிஸ்ட்டில் இருக்க ஒரு விஷயம் நிறைவேற்ற போகிறோம். அது என்னன்னா, எனக்கு ரொம்ப நாளாவே ஜப்பான் போகணும்னு ஒரு ஆசை இருந்துச்சு. ஸோ அதுக்காக இப்போ ஜப்பான் போகிறோமான்னு கேட்காதீங்க. பட் எனக்கு ஜப்பான் போகணும்னு ஆசைப்பட்டால் மட்டும் போதும் அதில். ஸோ அதுக்கான ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுக்கணும்ல. அதில் இன்னைக்கு நான் சாப்ஸ்டிக் யூஸ் பண்ணி சாப்பிடணும் அப்படின்றது என் லிஸ்ட்டாகவே நான் எழுதி வச்சிருக்கிறேன். ஸோ பல வாரங்கள் கழிச்சு யூடியூப்ல வீடியோலாம் பார்த்து இப்போதைக்கு கற்றுக்கிட்டேன். அதனால இப்போ நான் மேகி செஞ்சு அந்த மேகியை சாப்ஸ்டிக்கில் சாப்பிட்டேன். என் பக்கெட் லிஸ்ட்டை நான் நிறைவேற்றினதாக அர்த்தம். ஸோ வாங்க இப்போ சமைக்கலாம். ஸோ தண்ணி இப்போ கொதிச்சிருச்சு, அதனால நூடுல்ஸை போட வேண்டிய சமயம். ஸோ இப்போ நூடுல்ஸ் கொதிச்சிருச்சு, இப்போ பவுடர் போட்டுக்கலாம். ஸோ இப்போ பவுடர் கலக்கி விடுறதுக்காக சாப்ஸ்டிக் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ கலந்துட்டுருக்கு, கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் நூடுல்ஸ் போட்டு நான் சாப்ஸ்டிக்கை யூஸ் பண்ணி சாப்பிட காட்டுறேன். ஓகே, இப்போ ரெடி ஆயிடுச்சு. என்ன இத்தினோண்டு இருக்குன்னு கேட்காதீங்க. சாப்பிட்டேன் நான் 5 ரூபா மேகி பேக்கெட்டை போட்டோம், அதனால தான் இத்தினோண்டு இருக்கு. ஸோ இதை சாப்ஸ்டிக்கில் சாப்பிட்றதை காட்டுறேன். ரொம்ப சூடாக இருக்குது, வாய் வச்சா வாய் வந்துடும். சூடாக இருக்குது. ஸோ வாங்க இப்போ சாப்ஸ்டிக் யூஸ் பண்ணி சாப்பிடலாம். யூஸ் பண்ணிட்டேன், அது முடிஞ்ச சந்தோஷம். டேஸ்ட் எப்படி இருக்குன்னா நார்மல் எப்பயும் சாப்பிட்ற மாதிரி தான் டேஸ்ட் இருக்குது. அவ்வளோதான், என் பக்கெட் லிஸ்ட்டை நான் ஜெயிச்சிட்டேன். ஸோ கைஸ், இன்னைக்கு வெற்றிகரமாக ஒரு பக்கெட் லிஸ்ட்டை டிக் பண்ணியாச்சு. ஸோ நாளை சந்திப்போம். பாய்.